எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வளர்ந்த கட்சிகளும் இந்த இலவச அரசியலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதெல்லாம் இலவசமாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து மக்களை வந்து அடிமையாக்கி அது மூலமாக அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறது அவங்களோட திட்டமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் கூட யார்கிட்டையும் ஒரு பொருளை ஃப்ரீயாக வாங்குறதில்ல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க கொடுக்குற இலவசத்துக்காக நம்ம ஏன் வந்து ஓட்டு போடணுன்றது என்னோட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மறுக்க முடியாத ஒரு தாட்டு. இதில் முக்கியமான விஷயம், இந்த இலவசங்க அரசியலை ஒழிக்கணும்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால தான் அது கண்டிப்பாக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் தான் அதை கொஞ்சம் கரெக்டாக திங்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இந்த இலவசமாக நம்ம எதுவுமே கேட்கல, ஆனால் அவங்க நம்ம தலையில் திணிக்கிறாங்க. அதால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது? அதை வாங்கிட்டோம், நீங்கள் ஓசியில் தானே வாங்கணுன்ற பேரெல்லாம் கூட நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த இலவச அரசியலை ஒழிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, இவங்க நினச்சாதான் கண்டிப்பாக இந்த இலவச அரசியலை இல்லாமல் அந்த இலவச அரசியல் பண்ணுற கட்சிகளை ஆட்சியில் அமைக்க விடாமல் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த இலவசம் இல்லாத எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக எதுவும் கொடுக்கல, பட் மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை செய்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். அந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கத்தில் சீமான் சாராக இருந்தாலும் சரி, விஜய் சாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் புது கட்சி, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது மற்ற எல்லாருமே இப்போ இவர் சீமான் சார் தானா இல்லை வந்து விஜய் சார் தானான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அண்ணாமலை சார் ஆகட்டும், அன்புமணி சார் ஆகட்டும், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் புதுசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதில் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம தேடுறதுக்கு இங்கே ஒன்றும் நம்மளுக்கு முதல்ல இருந்த மாதிரி காமராஜரோ கக்கன் ஐயா மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான நல்ல தலைவர்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறதுக்கு. அப்பேற்பட்ட தலைவர்களே இங்கே இருக்கிறவங்களாம் தோக்கடிச்சு அமைச்சவங்க தான். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்கிறதுல இந்த இலவசங்களை கொடுக்காம எந்த கட்சி வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அந்த விதத்தில் நாம் தமிழர் கட்சி 12 வருஷமாக தனித்து நிற்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது விஜய் சார் அரசியலுக்கு வந்து அவருடைய மக்கள் செல்வாக்க காமிச்சிட்டு இருக்காரு. அப்போது இவங்க ரெண்டு பேரில் யார் வேணாலும் வந்தாலும் உண்மையிலேயே நல்லது தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த நாம் தமிழர் கட்சியாகட்டும் இல்லைனா வந்து விஜய் சார் கட்சியாகட்டும், முதல்ல தனக்கு எதிரி வந்து இந்த வளர்ந்த டிஎம்கே கட்சியோ இல்லை ஏடிஎம்கே கட்சியோன்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாதான் இவங்க முதல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சியாவது வர்றது தவிர்க்க முடியும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் விஜய் சார் கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும். சப்போஸ் விஜய் சார் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும். இந்த தாட்டு முதல்ல ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்கக்கிட்டையும் ரெண்டு கட்சியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் மனசில் பதியணும். நமக்கு எதிரி டிஎம்கே ஏடிஎம்கேன்ற எண்ணம் இருந்ததுன்னா, அவங்க தான் இவங்களுக்கு எதிர்கட்சியாக வரணுன்ற தாட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த 5 வருஷத்தில் மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. அப்போ அந்த இலவச அரசியல்ன்றது நம்மளை விட்டு ஒழியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த இலவச அரசியல் கம்ப்ளீட்டாக ஒழியணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கிறதுல இப்போ இருக்கிறதுல நாம் தமிழர் கட்சியும் சரி விஜய் சாரும் சரி கண்டிப்பாக ரெண்டு பேரில் யார் வந்தாலுமே நல்லது தான். இவங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சியாகவும் ஒருத்தவங்க எதிர்கட்சியாகவும் ஒருத்தவங்க ஆளுங்கட்சியாகவும் வந்தாலும் உண்மையிலேயே நல்லது தான். அது ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சதில் தனித்து நிற்கணும்னு இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமும், ரெண்டாவது மரியாதை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக கட்சிக்காரங்களை அவங்களோட கட்சியில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை விட்டுருங்க, பட் அவருடைய ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி இதுலேயும் சரி மரியாதையாக தன்னோட அண்ணன் தன் தம்பி தன்னுடைய அப்பா அப்படின்ற அந்த ஒரு நாகரிகமான வார்த்தைகள் இருக்குல்ல, உண்மையிலேயே அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்புன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் சாரை எடுத்திங்கன்னா மொத்தமாக மக்கள் செல்வாக்கு, அவருடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கோட இருக்கிற ஒரு பர்சனை அவர் ஆளுங்கட்சியாக அமைஞ்சாலும் நல்லது தான். ஸோ ரெண்டு பேருமே புதுசாக ஆட்சி அமைக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்கன்றது என்னோட அடிப்படை கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.